நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் இப்படி பண்ணிருக்கோம். இந்த வீடியோவில் ஓய்வூதியதாரர்களுக்கு சிபிபிஎஸ் சிறப்பு சலுகை 4% கூடுதல் பென்ஷன் 4 முக்கிய தகவல். என்ன வகையான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது, இதன் மூலமாக எந்தெந்த பென்ஷன்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு சிபிபிஎஸ் சிறப்பு சலுகையின் மூலமாக கூடுதல் 4% கூடுதல் ஓய்வூதியம், அதிக ஓய்வூதியம், உயர் பென்ஷன் பெறுவதற்கான வழிமுறைகள் என்ன, இதன் மூலமாக என்ன யாரெல்லாம் பயன்பெற முடியும், யாருக்கெல்லாம் இந்த சிறப்பு சலுகைகள் வழங்கப்படுகிறது, யாருக்கெல்லாம் இந்த கூடுதல் ஓய்வூதியம் 4% கிடைக்கும், இதற்கான வழிமுறைகள் என்ன, என்ன வகையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும், இதற்காக தனியாக விண்ணப்பிக்க வேண்டுமா, அல்லது இதில் எந்தெந்த திட்டத்தின் மூலமாக ஓய்வூதிய திட்டத்தின் மூலமாக பயன்பெறக்கூடிய அனைத்து ஓய்வூதியதாரர்களும் இந்த சலுகைகளை பெறலாம் என்பது பற்றிய முழு விவரங்களும் தெரிய பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிற முடியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூடிய அப்படியும் டைரெக்டாக கிடைக்கும். பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் முக்கிய அறிவிப்புகளும் சலுகை பற்றிய தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்காக பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தற்போது ஓய்வூதியதாரர்கள் இனி தங்கள் ஓய்வூதியத்தை நாட்டில் உள்ள எந்த வங்கி அல்லது எந்த வங்கி கிளை அல்லது எந்த இடத்திலிருந்தும் பெறலாம். மையப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய கொடுப்பனவு முறை சிபிபிஎஸ் மூலம் சுமார் 78 லட்சம் ஓய்வூதியதாரர்கள் பயனடைவார்கள். ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டத்துடன் தொடர்புடைய ஓய்வூதியதாரர்களுக்கு புத்தாண்டை முன்னிட்டு ஒரு பெரிய நிவாரணத்தை வழங்கியுள்ளது. ஓய்வூதியதாரர் தனது ஓய்வூதியத்தை நாட்டில் உள்ள எந்த வங்கி அல்லது எந்த வங்கி கிளை அல்லது எந்த இடத்திலிருந்தும் பெற முடியும். ஓய்வுக்கு பிறகு சொந்த ஊரில் வசிக்கும் மக்களுக்கு இது பெரிய வசதியாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டம் 1995ற்கான மையப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய கொடுப்பனவு முறையான சிபிபிஎஸ் முன்மொழிவுக்கு தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சர் மன்சுக் மாண்டவியா மற்றும் இபிஎஃப்பின் மத்திய அறங்காவலர் குழுவின் தலைவர் ஆகியோர் ஒப்புதல் அளித்தனர். புதிய ஆண்டு முதல் பணியாளர்களுக்கு கிடைக்கும் சிபிபிஎஸ் அமலாக்கத்தால் சுமார் 78 லட்சம் ஓய்வூதியதாரர்கள் பயனடைவார்கள். இபிஎஃப்ஓவின் உதவி ஆணையர் கூற்றுப்படி தற்போதைய அமைப்பின் கீழ் ஒவ்வொரு இபிஎஃப்ஓ மண்டல மற்றும் பிராந்திய அலுவலகமும் 3 முதல் 4 வங்கிகளுடன் தனிப்பட்ட அளவில் ஒரு ஏற்பாட்டை செய்கிறது. இதுபோன்ற சூழ்நிலையில் ஓய்வு பெற்ற ஊழியர் சொந்த ஊருக்கு செல்லும் போது இபிஎஃப்ஓவுடன் இணைக்கப்பட்ட வங்கியில் கிளை இல்லாததால் ஓய்வூதியம் பெறுவதில் சிரமத்தை எதிர்கொள்கிறார்கள். இருப்பினும் சிபிபிஎஸ் அமல்படுத்தப்பட்ட பிறகு ஓய்வூதியம் பெறுவது எளிதாக இருக்கும். இது தவிர ஓய்வூதியம் பெறுவோர் ஓய்வூதியம் துவங்கிய பிறகு சரிபார்ப்புக்காக எந்த வங்கி கிளைக்கும் செல்ல வேண்டிய அவசியமில்லை. ஓய்வூதியம் வெளியான பிறகு ஊழியர்கள் தங்கள் ஆவணங்களின் குறிப்பிட்டுள்ள வங்கியில் உடனடியாக டெபாசிட் செய்யப்படும். இது மட்டுமல்லாமல் ஒரு ஓய்வூதியதாரர் வங்கி அல்லது கிளையை மாற்றினால் அல்லது மாற்ற விரும்பினால் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏனெனில் சிபிபிஎஸ் ஒரு ஓய்வூதிய கொடுப்பனவு ஆணையை ஒரு அலுவலகத்திலிருந்து மற்றொரு அலுவலகத்திற்கு மாற்ற வேண்டிய அவசியமின்றி இந்தியா முழுவதும் ஓய்வூதிய விநியோகத்திற்கு உத்தரவாதம் அளிக்கிறது. புதிய முறையை அமல்படுத்தினால் ஓய்வூதியம் செலுத்துவதில் ஏற்படும் பெரும் செலவு மிச்சமாகும் என்றும் இபிஎஃப்ஓ நம்புகிறது. இபிஎஸ் ஓய்வூதியத்திற்கான தகுதி: ஊழியர் இபிஎஃப்ஓவின் உறுப்பினராக இருக்க வேண்டும் மற்றும் 10 வருட சேவையை முடித்திருக்க வேண்டும். அவர் 58 வயதை எட்டியிருக்க வேண்டும். 50 வயதை முடித்த பிறகு குறைந்த கட்டணத்தில் அவர் தனது இபிஎஸ்ஐ திரும்ப பெறலாம். அவரது தனது ஓய்வூதியத்தை 2 ஆண்டுகள் நீட்டிக்கலாம். 58 வயதிற்கு பதிலாக 60 வயது வரை நீட்டிக்க முடியும். இதற்கு பிறகு அவருக்கு ஒவ்வொரு ஆண்டும் 4% கூடுதல் ஓய்வூதியம் கிடைக்கும். இந்த தகவல்கள் பற்றி, அறிவிப்புகள் பற்றி, கணக்கீடுகள் பற்றி, சலுகைகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறும் இது சார்ந்த கூடுதல் விவரங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவுங்க. இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இப்படி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூடிய அப்படியும் டைரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.